புத்தகம் படிப்பது என்பது ஒரு உயர்தரமான ஒரு நடைமுறை. ரொம்ப ஒரு ஒரு நல்ல பண்பு, ஒரு உயர்ந்த பண்பின் அப்படின்னு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ரொம்ப உயர்வான ஒரு நடைமுறை. அதனால் புத்தகம் படிக்கிறது ஏன் எல்லாருமே அதை படிக்கலை அப்படின்னா, அதான் சொல்கிறேன்ல, அது ஒரு உயர்வான நடைமுறை. அதை நீங்கள் பெரும் முயற்சி எடுத்து தான் நீங்கள் புத்தகம் படிக்கிற அந்த வழக்கத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் புத்தகங்கிறது எல்லாரும் படிக்க முடிகிற, எல்லாருமே அதை படிக்கிற அளவுக்கு அது சாதாரணமான ஒரு பண்பு கிடையாது, ஒரு பழக்கம் கிடையாது. இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் உங்களுக்கு நல்ல பண்பு இருக்கணும்னா புத்தகம் படிக்கணும். உங்களுக்கு உறவு முறை, பிறரிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் புத்தகம் படிப்பவராக இருக்க வேண்டும். இப்போ இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் வேணும், உறவு முறைகள் வேணும், நல்ல ஆளுமை திறன் வரணும் அப்படின்னா புத்தகம் படிக்கணும். புத்தகம் படிப்பது என்பது ஒரு உயர்வான ஒரு பண்பின் ஒரு வெளிப்பாடு தான் இயந்திர அறிவியல் உலகில். அப்படி இருக்கும்போது புத்தகம் படிக்கிறது அந்த வழக்கங்கிறதுக்குல அதுக்காக நாம் நம்ம தயார்படுத்திக்கணும். புத்தகம் படிப்பதற்காக அது சாதாரணமாக படிச்சிட முடியும். அப்படின்னா உடனே போய் புத்தகம் படிச்சுட்டாக்கா முடியுமான்னா முடியாது. புத்தகம் படிக்கணும்னா முதல்ல நீங்கள் உடற்பயிற்சி பண்ணணும், அல்லது உடல் உழைப்பு என்பது உங்களுக்கு இருக்க வேண்டும், அல்லது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அப்போ தான் புத்தகம் படிப்பதற்கான அந்த மனநிலையே வரும். இல்லைனா புத்தகம் படிக்கவே முடியாது. மன ஒருமைப்பாடெல்லாம் சிலருக்கு இருக்காது புத்தகம் படிப்பு. காரணம் என்னென்னா, உடற்பயிற்சி செய்யவில்லை, உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும், அல்லது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதனால் உடம்பில் ஒரு வலி இருக்கணும். அப்போ தான் புத்தகம் படிக்கிற மனநிலையே வரும். இல்லைனா புத்தகம் படிக்க முடியாது. அப்படின்னா இந்த இந்தியாவில் ஏன் நிறைய மக்கள் புத்தகம் படிக்கலை அப்படின்னா, அவர்கள் உடற்பயிற்சி செய்வதில்லை, அல்லது உடல் உழைப்பில் ஈடுபடுவதில்லை, அவர்களது உடலில் வலி இல்லை. அதுதான் புத்தகம் படிக்காமல் போகிறதுக்கே காரணம். புத்தகம் படிக்கணுன்னாக்கா அது ஒரு உயர்தரமான ஒரு பழக்கம். அப்படிங்கும்போது புத்தகம் படிக்கணுன்னா உடம்புல வலி இருக்கணும். வலினா எப்படி அந்த வலி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, உடல் உழைப்பில் ஈடுபட்டதால் ஏற்பட்ட வலி, உடற்பயிற்சி செய்ததால் உடலில் ஏற்பட்ட அந்த வலி, அது இருந்தால் தான் நீங்கள் புத்தகமே படிக்க முடியும். புத்தகம் படிக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? புத்தகம் படிப்பதில் எனக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்பட வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம், யோகாசனம் பண்ணணும், நடைப்பயிற்சி பண்ணணும், ஓட்டப்பயிற்சி பண்ணணும், அல்லது உங்களுக்கு ஏதாவது தோட்டம் வயல் இருந்தால் அந்த வயலில் போய் வேலை செய்யலாம். இப்படி உடலில் வலி ஏற்பட வேண்டும், உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் உடலில் ஒரு வலி இருக்கணும். வலி இல்லாமல் நீங்கள் புத்தகத்தை படிக்கவே முடியாது. அப்போ நிறைய கடந்த காலத்தில் இப்போ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன உடற்பயிற்சியாக செஞ்சாங்க? அவங்க உடம்பை பார்த்தாலே குண்டாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெருந்தலைவர்கள், பெரிய தலைவர்கள்லாம் அவங்க உடற்பயிற்சியே செய்யலை, பார்த்தாவே தெரியுது. ஆனால் அவங்கெல்லாம் எப்படி புத்தகம் படித்தாங்க? அந்த காலத்தில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எங்கே போனாலும் பெரும்பாலும் நடந்து போவாங்க, அது ஒரு விஷயம். இன்னொன்று, பெரிய தலைவர்களாக இருந்தாலும் அவங்க உடம்புல ஒரு நோய் இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் பெரிய தலைவர்களை பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல ஏதாவது நோய் இருக்கும். அந்த நோய் மூலமாக அவர்களுக்கு ஒரு வலி உருவாகி கொண்டே இருக்கும். அந்த வலி தான் புத்தகம் படிப்பதற்கு அவர்களுக்கு காரணமாக இருந்தது. ஆக வலி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு வலி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் புத்தகங்கள்லாம் படிக்க முடியும். அப்போ கடந்த காலங்களில் அல்லது நிறைய பேர் நோய்கள் உடம்பில் இருந்துச்சுன்னா அந்த நோய் மூலமாக அவங்களுக்கு ஒரு வலி வரும். அந்த வலி அவர்களுக்கு புத்தகம் படிப்பதற்கு அல்லது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, ஒரு லட்சியவாதியாக வாழ்வதற்கு மிகவும் உதவியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் அந்த நோயே அவர்களை இடையிலே சாகடிச்சிடும். அப்போது நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கணும், நோயும் இருக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் உயிரோடும் வாழணும், புத்தகமும் படிக்கணும். அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் உங்கள் உடலில் ஏற்படுகிற அந்த வலி இருக்குல்ல, நோயினால் ஏற்பட்ட அந்த வலியை விட நீங்களே செயற்கையாகவே நீங்கள் உங்கள் உடம்புல வலியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படின்னாக்கா செயற்கையானு சொல்லக்கூடாது. நோய் உடம்புல இருக்கும்போது சிலருக்கு சின்ன வயசுலேயே ஏதாவது ஒரு நோய் இருக்கும். சின்ன வயசில் ஏதாவது நீடித்த குணப்படுத்த முடியாத ஒரு நோய் அவங்க உடம்புல இருக்கும். அல்லது சிலர் சுகர் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க உடம்புல எப்போதும் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த நோய் அவங்க உடம்புல வலியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். புற்றுநோயாளியாக இருப்பாங்க, அவங்க வலி ஆஸ்மாவாக இருக்கும். அப்போது நோய் உடம்புல ஒரு வலியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த வலியின் மூலமாக அவர்கள் இந்த புத்தகம் படிக்கிற வழக்கங்கள், அப்புறம் ஒரு லட்சியவாதியாக இருப்பது அவர்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஏன்னா அவங்க எப்போவுமே ஒரு வலியோடு இருக்காங்க. அவங்க உடற்பயிற்சி செய்யணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க உடம்புல ஒரு நோய் இருக்குது. அந்த நோய் அவர்களுக்கு எப்போதும் ஒரு வலியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால் அவங்க ஒரு லட்சியவாதியாக வாழ்வது என்பது அவர்களுக்கு ரொம்ப எளிது. இப்போ உடம்புல நோயே இல்லை, அப்போ வலியை நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்னா, அதுக்கு தான் உடற்பயிற்சி, உடல் உழைப்பு, நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, நீச்சல் அடித்து குளிப்பு, இதன் மூலம் உடம்புல நல்லா விளையாடுறது தினமும். இதன் மூலம் உடம்புல ஒரு வலி,
அந்த வழியை வைத்துக்கொண்டு நல்ல புத்தகம் படிப்பது, ஒரு லட்சியவாதியாக எப்படி வாழ்வது, இந்த மாதிரி பயன்படுத்தணும். அந்த வழி, அதாவது விளையாடுவதன் மூலமாக, உடற்பயிற்சி செய்வதன் மூலம், உடல் உழைப்பில் ஈடுபடுவதன் மூலமாக உடலில் ஒரு வலியை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் புத்தகம் படிக்கின்ற அந்த உயர்வான அந்த பண்பை நீங்கள் பெற வேண்டும். ஒரு லட்சியவாதியாக வாழ்கிற அந்த உயர்வான ஒரு பண்பினை நீங்கள் பெற வேண்டும். அதுதான் இந்த புத்தகம் படிப்பதற்கான ஒரே வழி இந்த இயந்திர அறிவியல் உலகில். இப்போ நிறைய மாணவர்கள் படிக்கிறதே கிடையாது. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த உடற்பயிற்சி செய்வதில்லை. அதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம். அவர்களுக்கு அந்த பாடத்திலே கவனம் செலுத்தவே முடியல. காரணம் என்னன்னா, உடற்பயிற்சி, உடம்பில் வலி இல்லை. சின்ன பசங்களாக இருந்தால் கூட அவங்க விளையாடுவதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் இப்போதைய காலகட்டங்களில் வாய்ப்பே இல்லாமல் போகுது. அதனால் அவங்களால புத்தகம் படிக்க முடியாமல் போகிறதுக்கு அது ஒரு காரணம். அப்போது இந்த மாணவர்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சியை கட்டாயப்படுத்த வேண்டும். உடற்பயிற்சி செய்வதை கட்டாயப்படுத்த வேண்டும். அப்போ தான் அந்த மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. பள்ளி செல்கிற மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இவங்கெல்லாம் படிக்கிறதுக்காகவே இவங்களுக்கு நம்ம நீ படிக்கிற வேலை அதை மட்டுமே நீ பாரு, வேறு எதுவும் பணம் சம்பாதிக்க வேண்டிய வேலை எதுவும் நீ பார்க்க வேண்டிய தேவையே இல்லை, நீ படிக்க வேண்டிய வேலை தான், அது இது உன்னுடைய கடமை, அதனால் அதை மட்டுமே நீ பாருன்னு சொல்லிட்டு தான் நம்ம அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது அவங்கள படிக்க வைக்கணும்னா அப்போ அதுக்கு என்ன தேவை? உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யாமல் அந்த பசங்களால் அவங்களுக்கு படிப்பில் கவனம் ஏறவே ஏறாது. அதனால் அவங்களுக்கு காலை நேரம் பள்ளி துவங்குவதற்கு முன்பு உடற்பயிற்சி செய்வதற்கென்றே 1 மணி நேரத்தை ஒதுக்க வேணும். 1 மணி நேரம் அவங்க உடற்பயிற்சி தான் செய்யணும். அதன் பிறகு தான் அவர்கள் வகுப்பறையை தொடங்கப்பட வேண்டும். அப்படி வகுப்பறை தொடங்கப்படும் போது அவர்கள் நல்லா புத்தகம் படிப்பார்கள். கவனம் படிப்பில் போய் நிற்கும். இல்லைன்னா அவங்க மனசு ஒருமுகப்படவே படாது. மன ஒருமைப்பாடு என்பது அவர்களுக்கு வரவே வராது. அதனால் படிக்க வைக்கிறதுக்காக தான் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஆனால் ஒரு கடமை, படிக்கிறதுக்கு ஒரு கடமைன்னு ஒன்று இருக்குது. அந்த கடமையை செய்யாமல் நாம் அவர்களை படின்னு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதற்கு அறிவுரை சொல்வதற்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாணாக்கர் ஒரு கல்லூரியாக இருக்கட்டும், ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், காலையில் 1 மணி நேரம் அவங்க உடற்பயிற்சி செய்யணும். ஒரு கிரவுண்டை சுற்றி ஓடி வாங்க அப்படி சொல்லலாம். ஒரு கிரவுண்டை சுற்றி ரன்னிங் ஓடணும். அப்புறம் அந்த மாதிரி சொல்லலாம். இப்படி உடற்பயிற்சி செய்ய வச்சிடணும் 1 மணி நேரம். அப்புறம் அன்றைய நாள் முழுவதும் அவங்க நல்ல படிப்பில் கவனம் செலுத்துவார்கள். அல்லது ஸ்கூலில் இந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, மக்கள் வசிப்பிடங்களுக்கு அருகில் நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்க வேண்டும். அப்புறம் உடற்பயிற்சி கூடங்கள், ஜிம்மை நிறைய திறக்கணும். அப்போ மக்கள் அந்த உடற்பயிற்சி செய்கிற வழக்கத்தை கட்டாயப்படுத்தணும். எல்லாருமே உடற்பயிற்சி செஞ்சிட்டாங்கனாக்கா அப்போ புத்தகம் படிக்கிற அந்த மனநிலை மக்களுக்கு வரும். எல்லாருமே உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்தணும். அப்போ எல்லாருமே ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். உடற்பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஒரு உயர்தரமான வாழ்க்கையை வாழ முடியும். உடற்பயிற்சியே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகிலும் சரி, எந்த ஒரு உலகத்துலேயும் சரி, உடம்பில் வலி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக இருக்கும். ஒரு தரம் உயர்ந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒருத்தர் புத்தகம் படிப்பவராக இருந்தால்தான் அவரது வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது என்பது அது பொருள். ஒருத்தர் லட்சியவாதியாக இருக்கிறார் அப்படின்னா அவர் புத்தகம் படிக்கிறவராக இருக்க வேண்டும். புத்தகம் படிக்காத ஒருவரால் லட்சியவாதியாக இப்படி இருக்க முடியாது. அப்போது புத்தகம் படிப்பதற்கு என்ன அடிப்படை தேவை? உடற்பயிற்சி செய்யணும். உடம்பில் வலி இருக்கணும். நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, விளையாடுறது 1 மணி நேரம், இது மாதிரியெல்லாம் பண்ணால் உடம்புல வலி வந்துடும். அந்த வலியை வச்சு கொண்டு தான் வலி தான் எரிபொருள். புத்தகம் படிக்கிறது, புத்தகம்லாம் படிக்க முடியும். சரி, உடற்பயிற்சி செஞ்சிட்டாக்கா ஓகே, புத்தகம் படிச்சிடலாம். அப்போ உடற்பயிற்சி செஞ்சிடலாமே அப்படின்னு போனால் இன்னொன்று நீங்கள் பண்ணால் தான் உடற்பயிற்சி செய்ய முடியும். அதை செய்யாமல் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய முடியாது. என்னது பண்ணணும்? உணவு கட்டுப்பாடு இல்லாதவர்களால் உடற்பயிற்சியை செய்யவே முடியாது. சும்மா நடைப்பயிற்சி வேணால் செய்யலாம். அதை தாண்டி ஒரு ஓட்டப்பயிற்சி, ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் பண்ணணுன்னா உணவு கட்டுப்பாடு என்பது தேவை. எல்லாரையும் போல் இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு சாப்பிட்டுட்டு நான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னாலோ, நான் ஓட்டப்பயிற்சி பண்ண போகிறேன்னாலோ அது முடியவே முடியாது. அதனால் உணவு கட்டுப்பாடு பண்ணால் தான் உடற்பயிற்சி பண்ண முடியும். உடற்பயிற்சி பண்ணால் தான் நீங்கள் நல்ல புத்தகம்லாம் படிக்கிற ஒருவராக இருக்க முடியும், லட்சியவாதியாக இருக்க முடியும்.
அந்த மாதிரி ஒரு உயர்தரமான பண்பு, புத்தகம் படிக்கின்ற அந்த உயர்தரமான பண்பு ஒருவருக்கு வரும். அதனால் வந்து ஒரு லட்சியவாதியாக வாழணும்னா உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யணுன்னாக்கா உணவு கட்டுப்பாடு தேவை. இப்படி ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, ஒரு லட்சிய வாழ்க்கை, இப்படி ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது இந்த மூன்றும். இதில் நீங்கள் உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா உங்களால் உடற்பயிற்சி செய்ய முடியாது, உடற்பயிற்சி செய்யலைன்னா உங்களால் லட்சியவாதியாக இருக்க முடியாது. அப்போ வந்து ஒரு அலட்சியவாதியாக தான் இருப்பீங்க. லட்சியவாதிக்கு எதிர்ப்பதும் அலட்சியவாதி. நீங்கள் அப்போ அலட்சியவாதியாகத்தான் வாழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே அலட்சியப்படுத்துவீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிக்கின்ற முயற்சியில் ஈடுபடுவீர்கள். உங்கள் உடலை வந்து நீங்களே அழிக்கின்ற முயற்சியில் தகாத உணவுகளெல்லாம் சாப்பிட்டு சோம்பேறியாக வாழ்ந்து உடலில் நோயை வரவழைத்து உங்கள் உடலை அழிக்கிற ஒரு முயற்சியில் தான் நீங்கள் ஈடுபடுவீர்கள். இதுதான் அலட்சியவாதிகளோட வேலையாக இருக்கும்.